இன்னைக்கு நவராத்திரியினுடைய 7வது நாள். ஸோ இந்த 7வது நாள்ல யார வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, காளி. அதாவது இவள காளராத்திரி அப்படின்னு சொல்றோம். ஸோ நவராத்திரினாலே நமக்கு தெரியும். இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் தான் நவராத்திரியே. இந்த காளராத்திரியை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவளே வந்து ஒரு சாம்பல் பூசிய நிறத்துல இருக்கா. அவ வந்து கருப்பு கிடையாது. ஆனால் சாம்பல் பூசிய நிறத்தில் இருக்கா. அவ வந்து ஒரு கழுத மேல உட்கார்ந்திருக்கா. இவளினுடைய அம்சம் அந்த மாரி இருக்கு. ஸோ இந்த காளராத்திரியை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே நம்மள விட்டு போயிடும். ஸோ இந்த தேவியை இன்னைக்கு பர்ட்டிகுலரா எப்படி சொல்றாங்கன்னா, இவள நீங்க பூஜை பண்ணும் பொழுதே, இவளுக்கு பலவிதமான சுகந்தங்கள், இவளுக்கு வந்து அவ்ளோ வாசனை பிடிக்கும். அதனால இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர்களை வைத்து இவளுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அப்படியே அப்படி சொக்கி போற அளவுக்கு நம்ம பண்ணலாம் அந்த தேவிக்கு. நித்தியமல்லி எடுத்துக்கலாம். அதே மாரி நம்மளுடைய ஜாதிப்பூ வந்து வைக்கலாம். தாழம்பூ வைக்கலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வாசனையா இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர்கள் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வாசனை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து சந்தனம், அதே மாரி ஜவ்வாது, ஆ புனுகு, அப்புறம் நல்ல சாம்பிராணி, இது எல்லாமே வாசன திரவியங்கள் எல்லாம் போட்டு காளராத்திரிய பூஜை பண்ணுங்க. ஸோ இவ தான் வந்து முக்கியமா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிய எடுக்கிறவ இவ தான். அதனால காளராத்திரி இன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது, நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய சத்ருக்கள், நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவும் போயிடும். இன்றைய இவளுடைய அந்த நெய்வேத்தியத்துல கண்டிப்பாக வைக்க வேண்டியது அப்படின்னா வெல்லம். ஸோ வெல்லம், வெறும் வெல்லம் கூட நீங்க வைக்கலாங்கிறாங்க. வெல்லம் வச்சு நீங்க என்ன ஒரு நெய்வேத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு வந்து விசேஷம். ஸோ இன்றைய நாள்ல இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுண்டு, இந்த காளராத்திரி இன்றைய நாள்ல வழிபாடு செய்யுங்க. நிறம் வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன். கிரே கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யானை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நாளில் இந்த காளராத்திரியை நீங்க தேவியை வந்து உபாசனை பண்ணலாம்.